வணக்க மக்களே! நம்ம கார்த்திக் கதையில அக்டோபர் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மயில் வந்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பட்டாசு வெடிக்கிறாரு. அவர் வெடித்து முடிச்சதோட ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காகவே மாப்பிள்ளை பட்டாசு வாங்கி கொண்டாந்து வச்சுருக்கோம், அதை கொண்டு போய் வெடிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள போங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து கொண்டாந்து வைக்கிறாரு. அப்போ தான் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி எட்டி இருந்து பார்த்துக்கிட்டு, ஐயையோ நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வந்துடுமே, இந்த இடத்துலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு நேராக அவங்க அக்கா கிட்ட, அக்கா எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது, நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏண்டி பட்டாசு வெடிக்க போகிறாங்க, இந்த நேரத்தில் எங்கடி போக போகிற? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைக்கா இது மாதிரி வில்லி சொல்கிறாங்க, இல்லைக்கா இது மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டான கால்க்கா, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஈஸ்வரியும் சரி பேசிட்டு வா அப்படின்னு சொல்ல, வில்லி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அவங்க போனதும் எட்டி இருந்துட்டு காதில் ரெண்டு காதையுமே பொத்திக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பட்டாசு வெடிக்க போகுது அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ போயிட்டு அந்த பட்டாசு வைக்கிறாரு. அப்போ வச்சுட்டு இந்த பக்கம் வந்ததோட அது மேலே போயிட்டு சூப்பராக வெடித்து ஐ லவ் யூ அப்படின்னு தெரியுது. இதை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை பார்த்து அந்த வில்லிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம தானே வந்துட்டு இதை மாற்றி வச்சோம், மாமா வந்து மாற்றி வச்சுட்டு போனாரே, இப்படி இது வெடிக்காமல் இப்படி பண்ணது அப்படின்னு ஒரே சந்தேகம். அப்போது வில்லி அங்கே இருந்துட்டு, அக்கா பட்டாசு வெடிச்சாச்சா? ஈஸ்வரி சொல்கிறாங்க, வெடிச்சாச்சிரி. அப்போ மயில் சொல்கிறாரு, என்ன சின்ன மாமியாரே, எவ்வளோ சூப்பரான ஒரு பட்டாசை மாப்பிள்ளை வெடிச்சிருக்காரு, அதை பார்த்து கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? முகத்தில் ஒரு சந்தோஷத்தையும் காணும், தீபாவளின்னு அதுவுமா, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க? அப்போ வில்லி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நான் முக்கியமான ஃபோன் பேசிட்டு வந்தேன், அதான் நான் சரியாக கவனிக்கல. மயில் சொல்கிறாரு, ஏன்ட்ட நீங்கள் என்னமோ வேற என்னமோ எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ வில்லி கேட்குறாங்க, நான் என்ன எதிர்பார்த்தேன்? அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் சந்திரா கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க மாப்பிள்ள. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு செமையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. அப்போது வில்லிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நானும் மாமாவும் தானே சேர்ந்து வச்சோம், எப்படி மாறுனுச்சு அப்படின்ட்டு வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மாடிக்கு போயிட்டு அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா. அப்போ வில்லி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சரியாக தானங்க மாற்றி கொண்டாந்து வச்சிங்க? அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா, அதெல்லாம் சரியாக தான் வாங்கி கொண்டாந்து வச்சாரு, என்ன அவன் பட்டாசு வெடிச்சிட்டானா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னங்க அவன் பட்டாசு வெடிச்சான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகவே இல்லை, கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. என்னங்க ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்குமோ, அதனால தான் அவன் மாற்றி வச்சுட்டானோ? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை, இதில் வேற என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இல்லைங்க அவன் கண்டிப்பாக மாற்றி வச்சுட்டான், இந்த வீட்டுக்குள்ளே அதை கொண்டாந்து வச்சது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்கிறாரு, அப்படியா, அப்போ நம்ம தான் வச்சோம் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இரு. இதை கேட்டுட்டு வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோவும் மயிலும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கு. அப்போ மயில் கேட்குறாரு, என்ன சின்ன மாமியாரே ஒரே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது? அப்போ வில்லி சொல்கிறாங்க, என்ன குழப்பம், நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ மயில் கேட்குறாரு, இன்னும் மட்டும் யாருக்கிட்ட புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ உங்களோட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, இதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களோட பட்டாசை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வில்லி ஷாக் ஆகி, ஏய் இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அப்போ ஹீரோ சொல்கிறாரு,
நீங்க எப்படி கொண்டாந்து வச்சீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் என் கைக்கு வந்துச்சு. அப்ப வில்லிக்கு ஷாக்கு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு. அப்ப மயில் கேக்குறாரு, என்ன இந்த விஷயம் எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க? நைட்டு வந்து அந்த முத்து செயினை கீழே போட்டு போயிட்டான், அது தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஹீரோ அந்த முத்துவோட செயின் எடுத்து காமிக்கிறாரு. காமிச்சு, இது எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அவர் வந்திருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப வில்லன் சொல்றாரு, மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த முத்துவை கூட்டிட்டு வந்து எடுத்து வச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கோவப்படுறாங்க நம்ம மயிலு. மாப்பிள்ளையோட உயிரை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதானே கொண்டாந்து வச்சிருக்கீங்க. உங்களை இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா உங்களால வேற யாருக்காவது ஆபத்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நான் இப்பவே அத்தைக்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. கெஞ்சுறாங்க, நீங்க பாரு, அக்கா கிட்ட இதை பத்தி சொல்றதுக்கு உனக்கு எந்த வகையில சாட்சி இருக்கு? ஒரு வகையிலையுமே சாட்சி இல்லையே. அக்காக்காரிக்கிட்ட நீ சொன்னாலும் அவ கண்டிப்பா நம்ப மாட்டான். அப்ப மயிலு சொல்றாரு, ஓ அப்படியா, அந்த நினைப்பு வேற உங்களுக்கு இருக்கா? நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறத சாட்சியோட நிரூபிக்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, இப்பவே நிரூபிக்கிறோம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவனுங்க கிட்ட உண்மையாவே ஆதாரம் இருக்கோ அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, நானும் பார்த்தேன் பாவம், சரி அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு பாவம் பார்க்க கூடாது அப்படின்னு இப்பதான் புரியுது. இப்ப உடனே போயிட்டு அத்தை கிட்ட இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்றதுதான் சரி. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதுவும் சரிதான், நானும் பாவன்னு நினைச்சேன். இதுக்கு மேல இவங்களுக்கு பாவப்படுறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அப்ப வெள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் சொல்லு, கண்டிப்பா அக்கா நம்ப மாட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, எங்க கிட்ட ஆஹ் தகுதியான சாட்சி இருக்கு, அதை வச்சு நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, உன்னால முடியாதுடா அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவங்க கிட்ட வந்து பேசுறது வேஸ்ட்டு, நேரா அத்தை கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க கேட்கவே இல்லை, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல வில்லிக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோவும் மயிலும் சேர்ந்து அவங்க அத்தை கிட்ட போறாங்க. அப்போ நம்ம வில்லி நினைக்கிறாங்க, ஆகா, இவனுங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டானுங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த அத்தை கிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல வில்லி இதை பார்த்துட்டு அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா. வில்லி சொல்றாங்க, என்னங்க, நான் இவன்கிட்ட சரியா மாட்டிக்கிட்டேன். நம்ம வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டான்னா, அதை கொண்டு போய் சாட்சியோட அத்தை கிட்ட நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டான். இப்ப என்னங்க பண்றது? அதுக்கு அவர் கேக்குறாரு, இங்க பாரு, நீ தான் பண்ண அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே கண்டிப்பா அவங்கிட்ட இருக்காது, நீ கவலைப்படாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. பயமா இருக்கு. ஒருவேளை அக்காக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அக்காக்காரி என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் பாப்பா. அவ கண்டிப்பா வந்து எனக்கு வந்துட்டு எந்த வகையிலையுமே அஹ், சரின்னே சொல்ல மாட்டா. இப்போ என்னங்க பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா. வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உனக்கே தெரியும், உன் அக்காக்காரி உன் மேல எந்த அளவுக்கு வந்துட்டு பாசமா இருக்கா, நம்பிக்கையோட இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா அவ உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீ எந்த வகையிலையும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாங்க. உடனே வில்லியும், சரிங்க, நான் போய் பார்க்குறேன், அவன் அப்படி என்னதான் சொல்ல போறான் அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நேராக அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை, ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்ள, என்ன முக்கியமான விஷயம்? சொல்றாரு, அத்தை, நீங்க வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபிட் பண்ண சொன்னீங்கல்ல, நாங்க 2 நாளைக்கு முன்னாடியே சிசிடிவியை ஃபிட் பண்ணிட்டோம். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, அப்படியா மாப்ள, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை, முன்னாடியே ஃபிட் பண்ணியாச்சு, ஸோ கொஞ்சம் மெதுவா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ கனெக்ஷன் எல்லாம் நேத்தே கொடுத்துட்டு போயிட்டாங்க அத்தை. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மாப்பிள்ள, சூப்பர். அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை, சிசிடிவி ஃபிட் பண்ண உடனே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு.
ஈஸ்வரி கேக்குறாங்க, ஆதரமா என்ன மாப்பிள? அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த நேரத்துல ஒரு வில்லன் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அத்தை. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள சொல்றீங்க? யாரு மாப்பிள வந்தது வீட்டுக்குள்ள? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அதுக்கான ஆதாரம் எங்க கையில இருக்கு அப்படின்ட்டு. அப்போ வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா நம்ம வீட்டுக்குள்ள யாருக்கா வரப்போறா? அப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. உன் மாப்பிள்ள தான் இப்படி ஒளர்றான் அப்படின்னு நீயும் நம்பு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் மாப்பிள்ள கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ அமைதியா இரு. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நேரா ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த முத்து வீட்டுக்குள்ள வந்து அதை மாத்துறத மட்டும் இருக்கு, அந்த சந்திரா கூட்டிட்டு வர்றது இல்லை. அப்ப ஹீரோ காமிக்கிறாரு. அப்ப வில்லி பயப்படுறாங்க, நம்மளையும் சேர்த்து காமிச்சிருவானோ, இவன் நமக்கு தெரியாமையே சிசிடிவியை வச்சு நமக்கு பெரிய ஆர்ப்பா ஏற்பாடு பண்ணிட்டானே அப்படின்னு. ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட சிசிடிவியை காமிக்க, அப்ப அவங்க அத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு, மாப்பிள்ள இவ்வளோ தைரியம் இருந்தா இவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றான் அப்படிங்கிறத பாருங்க. ஈஸ்வரி வந்து பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ள ஏதோ ஒரு பட்டாசை மாத்தி வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த பட்டாசை மாத்தி வச்சிருக்கிறான், அதனாலதான் ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு நினைச்சு அந்த பட்டாசை வெடிக்காம நான் புதுசா வாங்கிட்டு வந்து வெடிச்சேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள கண்டிப்பா உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்தை விளைவிக்கிறதுக்காக தான் அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான் மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த அது நல்லாவே எனக்கு புரியுதுட்ட. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை இன்னொரு விஷயம் தெரியுதா, நம்ம வீட்டுக்குள்ள எப்பவுமே உள்தாப்பா போட்டு வச்சிருப்போம். ஆனா உள்தாப்பாவை உடைக்காம கொள்ளாம அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரோ கதவை திறந்து விட்டுருக்காங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, ஒரு வேளை யாராவது தாப்பா வைக்காம தூங்கியிருக்கலாம்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நைட்டு நான் தாம்மா தாப்பா வச்சேன், தாப்பா வச்சுட்டு நானும் அவரும் தாம்மா வந்து தூங்கணும். ஸோ கண்டிப்பா கதவு திறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வீட்டுக்குள்ளேருந்து யாரோ கதவை திறந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ரேவதி நீ தூக்க கலக்கத்துல நீ சரியா கவனிக்காம இருந்திருப்ப. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க அத்தை கிட்ட வீடியோவை காமிக்கிறாங்க. அப்ப அந்த வீடியோல அந்த வில்லி கதவை திறக்கிறதும் அந்த முத்து வீட்டுக்குள்ள வரதும் பதிவா இருக்கு. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. ஈஸ்வரி நேரா அவங்க மாப்பிள்ளை கிட்ட, மாப்பிள்ள இதுல உள்ள வீடியோ உண்மையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த இது எல்லாமே உண்மைதான், அவங்க தான் வீட்டுக்குள்ள முத்துவை வர வச்சிருக்காங்க, அவங்க தான் வீட்டுக்குள்ள உள்ள அந்த பட்டாசையும் மாத்திருக்காங்க. அந்த பட்டாசை மாத்தினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் எப்பவுமே இந்த வீட்டுக்கு ஒரு எதிரியா இருக்கணும், அதனால என்னை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கிய பங்கு வகிச்சது உங்க தங்கச்சி தான். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. மாப்பிள்ள நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல, என் தங்கச்சி இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிருப்பா அப்படின்னு எனக்கு நம்பவே முடியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இது எல்லாமே உண்மைதான். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எதுவுமே உண்மை இல்லை, உன் மாப்பிள்ள பொய் சொல்றான் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இதை வீடியோவா நான் நிரூபிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு சொல்ல, அத்தை ஆதாரத்தை நான் உங்க கையில கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட கடமைத்தை அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என் தங்கச்சி இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த முத்துவை இவ்வளவு சாதாரணமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றா அப்படின்னா கண்டிப்பா அவ ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது, என்னால நம்பவே முடியல மாப்பிள்ள, எனக்கு என் தங்கச்சி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, இங்க பாரு நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, என் வாழ்க்கையில இனிமே நான் உன்னை வந்து எந்த வகையிலுமே சந்திக்கவே கூடாது, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த வகையிலுமே ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத பார்த்துட்டு வில்லிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க அடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.